இன்றைக்கி நம்ம வேப்பம்பூ துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வேப்பம்பூவை நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல வச்சு காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த பூவாக நல்லா பறிச்சுட்டு ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா காயணுங்க. நிழல்லையே காயணும். ஒரு வாரமாச்சும் ஆகுங்க இந்த மாதிரி ட்ரை ஆகி வரத்துக்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். துவையல் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, 1 ஸ்பூன் வேப்பம்பூ, கொஞ்சம் புளி, ஒரு 2 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. இப்போ ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு வேப்பம்பூவை வறுத்துக்குவோம். ஒரு அரை நிமிஷம் வறுத்தா போதுங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா எடுத்துடணும். பாருங்கள், எடுத்தாச்சு. அதே வானிலையில் உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்தரணும். அதுக்கப்புறமா தேங்காயும் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்புறம் ஒரு துண்டு வெல்லம் போடணுங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் டைட்டாக தாங்க அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிடணும். அரைச்ச துவையில் ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க தாளிக்கிறது. இதை நம்ம துவையலில் சேர்த்துக்கிறோம். இப்போது வேப்பம்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது லைட்டாக கசப்பாகவும் இனிப்பாகவும் கலந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும்.